من جودك الدنيا ولذتها ومن علومك علم اللوح والقلم يا نفسي لا تقنطي من زلة النظمات إن الكبائر في الغفران كالأمم يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها المدثر قم فأنذر وربك فكبر وثيابك فطهر. وقال سيدنا محمد رسول الله صلى الله عليه وسلم الإيمان بضع وسبعون شعبة فأفضلها قول لا إله إلا الله وأدناها إماطة الأذى عن الطريق والحياء شعبة من الإيمان. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் நம் உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியங்கள் தப தாபியங்கள் நாதாக்கள் நல்லடியார்கள் குறிப்பாக இந்த சிறப்பான பெருமானாரை நேசிக்கக்கூடிய ஆஷிகீன்கள் நிறைந்திருக்கிற இந்த சபையில் வீற்றிருக்கிற நம் அனைவரின் மீதும் குன்றாமல் நின்று நிறுத்துமாக ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்மாயில் ஹாஃபித் அவர்களே, வருகையிருந்திருக்கிற பெரியோர்களே, இளைஞர்களே, சிறார்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான சலாமை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மீலாதை முன்னிட்டு நடத்தப்படுகிற தொடர் சொற்பொழிவு விழாவினுடைய முதல் நாளில் சுந்தர நபிகளார் போதித்த சுற்றுப்புறச் சூழல் பாதுகாப்பு என்கிற தலைப்பின் கீழ் நான் பேசுமாறு பணிக்கப்பட்டிருக்கிறேன். நம் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் இன்சானுல் காமில் எப்படிப்பட்ட நபி நாம் பெற்றிருக்கிறோம் என்றால் பரிபூர்ணத்துவம் பெற்ற மாண்பாளர். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பெருமானாருக்கு மட்டும்தான் எல்லா விஷயங்களையும் முழுமையாக கொடுத்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசாத செய்திகள் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடாத துறைகள் இல்லை. முக்காலத்திற்குமான நாயகம் நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா செய்திகளையும் நிரப்பமான முறையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 வருட வாழ்க்கையில் சொல்லியும் வாழ்ந்தும் சென்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் இப்படிப்பட்ட சிறப்பை உலகத்தில்
எந்த நபிமார்களுக்கும் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா தரவில்லை. இது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமே அல்லாஹ் கொடுத்த சிறப்பு. அந்த வகையில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்தும் நம் உயிரினும் மேலான கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். நாம் அவற்றில் சிலவற்றை இன்றைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொள்கிறோம். ஒவ்வொரு வருடமும் ஜூன் 5ஆம் தேதி வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே, உலக சுற்றுப்புறச் சூழல் தினம் அனுசரிக்கப்படுகிறது. உலக சுகாதாரத்தின் மூலமாக உலகத்தினுடைய பல நாடுகளிலும் இந்த விழா அர்ப்பணிக்கப்படுகிறது, அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த தினம் கொண்டாடப்படுவதனுடைய நோக்கம் என்னவென்றால், இந்த என்விரான்மெண்ட், இந்த சுற்றுப்புறச் சூழலினுடைய அவசியத்தையும் அதை எப்படியெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரு விழிப்புணர்வை மக்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் உலகம் முழுவதும் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. ஏன் காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சுற்றுப்புறச் சூழல் முழுமையாக பாதிப்படைந்திருக்கிறது. தொழிற்சாலைகளின் மூலமாகவும் நிறுவனங்களின் மூலமாகவும் தனி மனித ஒழுக்கமின்மை இல்லாததின் காரணமாகவும் தனி மனித சுகாதாரமும் சுத்தமும் இல்லாமல் போனதின் காரணமாகவும் முழுமையாக இந்த சுற்றுச்சூழல் பாதிப்படைந்திருக்கிறது. அது சர்வதேச அளவிலாக இருந்தாலும் சரி, தேசிய அளவிலாக இருந்தாலும் சரி, மாவட்ட அளவிலாக இருந்தாலும் சரி, முழுக்க இந்த சுற்றுப்புறச் சூழல் முழுமையாக பாதிப்படைந்திருக்கிறது. இவற்றுக்கெல்லாம் அரசாங்கமும் சரி, சர்வதேச அளவிலும் சரி, எவ்வளவோ முயற்சிகள் எடுக்கப்பட்டாலும் தனி மனிதன், ஒவ்வொரு குடிமகனும் தன்னை மாற்றிக்கொள்ளாத வரை இந்த சுற்றுப்புறச் சூழலை மாற்றவே முடியாது என்பதுதான் யதார்த்தம். நாம் செய்தித்தாள்களிலும் யதார்த்த செய்திகளையும் பார்க்கிறோம். இந்த பிளாஸ்டிக் அப்படின்றது ஒன்று போதும், எந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சுற்றுப்புறச் சூழலை பாதித்திருக்கிறது, மாற்றி இருக்கிறது என்பதற்கு அந்த ஒரு உதாரணம் போதும். பிளாஸ்டிக் அப்படின்றது இன்றைக்கி அது ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜியாக போச்சு. காரணம், அதை உருவாக்குவதற்கு செலவுகள் ரொம்ப குறைவு. ஈஸியாக மொபைலைஸ் பண்ணிடலாம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் அது வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால ஈஸியாக அதை உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகளுக்கு கொண்டு செல்லலாம். செலவும் குறைவு என்கிற காரணத்தினால் இன்றைக்கு உலகம் பிளாஸ்டிக் அடிமையாக இருக்கிறது. ஆனால் அதனால் ஏற்படக்கூடிய கழிவுகள், ஒரு குறிப்பின்படி கடலில் 5 மில்லியன் அளவிற்கு பிளாஸ்டிக் கழிவுகள் கொட்டப்படுகிறது. 5 மில்லியன் அளவிற்கு. இந்த பிளாஸ்டிக்கள் எல்லாம் மக்குவதற்கே 1000 வருடங்கள் ஆகும். அந்த 1000 வருஷத்தில் நாம் எல்லாம் எங்கே இருப்போம் என்பது தெரியாது. நம்முடைய சந்ததிகளில் எல்லாம் உருவ அமைப்பில் பரிபூர்ணமாக இருப்பார்களா, குறையில்லாமல் பிறப்பார்களா என்பதே சந்தேகம். அப்படியானால் எவ்வளவு பாதிப்பை இந்த பிளாஸ்டிக் ஏற்படுத்தி இருக்கிறது பாருங்கள். 1000 வருஷம் ஆகும் இந்த இவைகளெல்லாம் மக்குவதற்கு. இந்த முதலை இருக்குது பார்த்தீங்களா, முதலையை பொறுத்த வரைக்கும் அது இந்த வரி குதிரை, கழுதை, மான்களை எல்லாம் அது வேட்டையாடி அதை துண்டு துண்டாக வெட்டி சாப்பிடும். சாப்பிட்ட உடனே அதுக்கு செரிச்சு விடும், ஜீரணமாயிடும். அப்போ எவ்வளவு பெரிய வலிமை மிக்கது முதலை என்று பாருங்கள். ஒரு வனவிலங்கை அடித்து அதை விழுங்கி துண்டு துண்டாக வெட்டி சாப்பிடுகிறது, பசி தீருகிறது, ஜீரணமாகிறது, மீண்டும் இன்னொரு பிராணியை வேட்டையாடுவதற்காக செல்கும். இதுதான் முதலையினுடைய யதார்த்தம். ஆனால் சமீபத்தில் ஒரு தகவல் என்ன தெரியுமா, இந்த முதலைகள் பிளாஸ்டிக்குகள் அதிகமானதால், பிளாஸ்டிக் பாட்டில்கள் அதிகமானதால் அவைகளை உணவுகளோடு அந்த முதலைகள் சாப்பிடுகின்றன. அந்த விலங்குகளினுடைய மாமிசத்தை மென்று சாப்பிடக்கூடிய ஆற்றல் படைத்த இந்த முதலைகளால் பிளாஸ்டிக்கை விழுங்க முடியலை. அதனால் அந்த முதலைகள் இறந்து போகிறது என்கிற இந்த செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு பிளாஸ்டிக்னால சுற்றுப்புறச் சூழல் பாதித்திருக்கிறது என்று சொன்னால், அதாவது அரசாங்கம் ஒரு விதமான மாற்றத்தை கொண்டு வந்தாலும் தனி மனிதனுடைய ஒழுக்கம் இது வேண்டாம் என்று ஒதுக்குகிற போதும், அதே சமயத்தில் முக்கியமான விஷயங்களில் மாற்றம் செய்கிற போது மட்டும்தான் சுற்றுப்புறத்தை நாம் பாதுகாப்பானதாக மாற்ற முடியும். சுற்றுப்புறச் சூழல் அப்படின்னா வானம், பூமி, நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம், காற்று, மலைகள்,
மரங்கள், செடிகள், இவைகள் தான் சுற்றுப்புறச் சூழல். அல்லாஹ் தஆலா சுற்றுப்புறத்தை மட்டும் குர்ஆனில் நிறைய இடங்களில் பேசுகிறான். சூரியனை பற்றி பேசுகிறான், சந்திரனை பற்றி பேசுகிறான், மரங்களை பற்றி பேசுகிறான், மலைகளை பற்றி பேசுகிறான், செடிகளை பற்றி பேசுகிறான். இவைகள் அனைத்தையும் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுவதனுடைய நோக்கம் என்ன? 1000 படிப்பினைகள் இருக்கிறது. அதிலே ஒன்று, மனிதன் என்பவன் இந்த சுற்றுப்புற சூழலில் அடிப்படையில் தான் வாழ வேண்டும். இந்த நியதியில் தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். குர்ஆனில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இப்படி ஒரு வசனம் சொல்வான், ஹுவல்லதீ ஹலகலக்கும் மா ஃபில் அர்தி ஜமீஆ. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் மனிதா உனக்காக படைத்திருக்கிறேன். அப்போ மனித படைப்பு கடைசி. அல்லாஹ் மனுஷனை படைச்சிட்டு அதற்கு பிறகு நமக்கு தேவையானதை உருவாக்கி கொடுக்கல. மனிதனுக்கு என்ன தேவையோ அவற்றை எல்லாம் உருவாக்கி கொடுத்து விட்டுத்தான் மனிதனை படைக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்தையும் மனிதா உனக்காக படைத்திருக்கிறேன். அப்போ இந்த மனிதனுடைய வேலை என்ன? குர்ஆனில் அல்லாஹ் பல இடங்களில் சொல்லி காண்பிக்கிறான், இந்த மனிதன் என்பவன் ஹலீஃபா, இந்த மனிதன் என்பவன் பிரதிநிதி. அதாவது இறைவனுடைய சட்டத்திட்டங்களை செயல்படுத்துவதற்கு மட்டும் அவன் பிரதிநிதி அல்ல, இந்த சுற்றுப்புற சூழலையும் அவனை சுற்றி இருக்கக்கூடிய உயிரினங்கள், உயிரற்ற பொருட்கள், இது அனைத்தையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு மனிதனுக்கு இருக்கிறது. ஹலீஃபா என்பதற்கு இமாம்கள் இப்படிப்பட்ட விளக்கத்தையும் சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் இப்படி சொல்லுவாங்க, அல் ஹல்கு அயானுல்லாஹ், இந்த இறைவனின் படைப்புகள் என்பது அல்லாஹ்வினுடைய குடும்பம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ படைப்புகள்னா மனித படைப்பை மட்டும் இங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலை. படைப்புகள் என்றால் மனித படைப்பு, விலங்கினங்கள், உயிரினங்கள், ஜீவராசிகள், தாவரங்கள் எல்லாமே இந்த படைப்புக்குள் அடங்கும். இது அனைத்துமே அல்லாஹ்வுடைய குடும்பம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, மனிதன் என்பவன் தனியாக இந்த உலகத்தில் வாழ முடியாது. அவனோடு மற்ற ஜீவராசிகளும் உயிரினங்களும் தாவரங்களும் சேர்ந்து தான் வாழும். அவைகளெல்லாம் வாழ்ந்தால் மட்டும்தான் மனிதனால் வாழ முடியும். எனவே மனிதன் அவன் வாழுகிற போது இந்த அனைத்தையும் யோசித்து அவர்களுடைய பயன்பாட்டிற்கு யதார்த்தத்திலே அந்த பயன்பாட்டிற்கு தோதுவாக மனித வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஹலீஃபாவாக மனிதனை ஆக்கியிருக்கிறான் என்பதற்கு பொருள் இதுதான் என்பதாக நம்முடைய இமாம்கள் விளக்கம் தருகிறார்களே. ஆனால் இந்த சுற்றுப்புற சூழலை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மனிதனுக்காக உருவாக்கி இருக்கிறான். அந்த மனிதன் அதை உபயோகிப்பது மட்டுமல்லாமல் அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் இருக்கிறது என்பதை நாம் இந்த வசனத்தின் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் முதல்ல அது எந்த விஷயத்தை உள்ளடக்கும் என்று சொன்னால், தனி மனித ஒழுக்கம், தனி மனித சுத்தம், இதுதான் முதல்ல வரும். அதற்கடுத்து தான் நிலம், அதற்கடுத்து தான் நீர், அதற்கடுத்து தான் மரங்கள், இவைகளெல்லாம் மூன்றாவது நான்காவதாகத்தான் வருகிறதே தவிர முதல் விஷயம் சுத்தம். இந்த சுத்தம் சம்பந்தமாக மட்டும் குர்ஆனிலும் ஹதீஸிலும் சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலும் ஏராளமான செய்திகள் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூரத்துல் அலக் என்கிற அந்த சூராவினுடைய முதல் 5 வசனங்களை இறக்குகிறான். அதற்கு பின்னால் வஹி சில ஆண்டு காலமாக வரவில்லை. 2 ஆண்டுகள் என்றும் 3 ஆண்டுகள் என்றும் வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகின்றது. அப்போ முதல் சூரா இறங்கி அடுத்த சூரா வருவதற்கு 2 அல்லது 3 காலங்கள் இடைவெளியாக இருக்கிறது. இடைவெளிக்கு பின்னால் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எந்த சூறாவை இறக்கினான் என்று நாம் அந்த வசனத்தை பார்க்கிற போது அல்லாஹ் சொல்கிறான், முத்தஸ்ஸிர் என்கிற ஆயத், அந்த சூரா. அதில் முதல் 4 வசனத்தை தான் இடைவெளி நுபுவத், அதாவது குர்ஆன் வசனங்கள் இறங்குவது தடைப்பட்டு மீண்டும் வரக்கூடிய முதல் வசனமாக அல்லாஹ் தஆலா முத்தஸ்ஸினுடைய 4 வசனங்களை சொல்கிறான். அதனுடைய கருத்தை பாருங்கள். அதாவது அந்த 4லையுமே மிக முக்கியமான கருத்தை அல்லாஹ் சொல்கிறான். யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர், போர்வை போர்த்திய நபியே, கும் ஃபஅந்திர், நீங்கள் எழுந்து நில்லுங்கள், மக்களிடத்தில் எச்சரிக்கை செய்யுங்கள், வ ரப்பக ஃபகப்பீர், உங்கள் இறைவனை நீங்கள் தக்பீர் சொல்லுங்கள், உங்கள் இறைவனை புகழுங்கள். அப்போ முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் புகழ்றான், எழுந்துருங்கன்னு சொல்கிறான், எச்சரிக்கை செய்யுங்கன்னு சொல்கிறான்,
உங்கள் இறைவனை நீங்கள் துதிபாடுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த வசனத்தின் 4வது விஷயமாக அல்லாஹ் எதை சொல்கிறான் தெரியுமா? ஃபஸியாபக ஃபதஹிர், நபி அவர்களே உங்களுடைய ஆடையை நீங்கள் சுத்தப்படுத்துவீராக, உங்களுடைய ஆடையை சுத்தமாக்குவீராக. சுத்தத்தின் அடித்தளம் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் அறிவிப்பார்களே, நாங்கள் எல்லாம் மறுமணம் பூசுவதில்லை, நறுமணங்கள் அத்தர் பூசுவதில்லை, ஆனால் பெருமானாருடைய அருகாமையில் நின்றால் கஸ்தூரியை விட பெருமானாரின் வியர்வை துளி கஸ்தூரியை விட ஆக நறுமணதாக இருக்கும் என்று சஹாபாக்கள் சொன்னார்களே. அந்த பெருமானாரை பார்த்து அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நீங்கள் உங்களுடைய ஆடையை சுத்தப்படுத்துங்கன்னு சொல்கிறான். அப்படின்னா அது பெருமானாருக்கான செய்தி அல்ல, பெருமானாரின் மூலமாக இந்த உம்மத்துமார்களுக்கான செய்தி. அப்போ மார்க்கம் என்று சொன்னால் அந்த மார்க்கத்தில் ஆக பாதி அல்லாஹ் சுத்தத்திலே வைத்திருக்கிறான். அப்போ பெருமானாருக்கு அந்த வஹி தடைபட்டு மீண்டும் இறங்கக்கூடிய வசனம் எதை பற்றி என்று சொன்னால் சுத்தத்தை பற்றி என்று நாம் ஆயத்துகளிலே பார்க்கிறோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா திருமறை இன்னொரு இடத்துல சொல்லுவான், வல்லாஹு யுஹிப்பு தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன். 2 சாரார்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்கிறான் அல்லாஹு தஆலா. 2 நபர்களை நான் நேசிக்கிறேன். ஒன்று யார் தெரியுமா? பாவம் செய்துவிட்டு தௌபா செய்கிறார்களே அவர்களையும் நேசிக்கிறேன். வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன், சுத்தமாக இருப்பவர்களையும் நான் நேசிக்கிறேன் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா உடல் சுத்தம், உடை சுத்தம், இடம் சுத்தம் இவற்றையெல்லாம் பேணக்கூடியவர்களையும் நான் விரும்புகிறேன் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா திருமறையில் குறிப்பிடுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வர்றாங்க. மதீனாவுக்கு வந்தோன்னே சில நாட்களில் மஸ்ஜித் நபவியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுறாங்க. அந்த மஸ்ஜித் நபவியை கட்டுறதுக்கு முன்னாடி எந்த பள்ளிவாசலை கட்டினாங்கன்னு வரலாற்றில் பார்க்கும்போது மதீனாவுக்கு கொஞ்சம் முன்பாக குபா என்கிற இடம் இருக்கிறது, மஸ்ஜிதுல் குபா. உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கும் சென்றவர்கள் அந்த இடத்தை தரிசிக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அந்த மஸ்ஜிதுல் குபா தான் மதீனாவுக்கு முன்னாடி கட்டப்பட்ட பள்ளிவாசல். முதல் ஜும்மா எங்கே நடந்துச்சுன்னா அந்த மஸ்ஜிதுல் குபாவில் தான் நடந்துச்சு. இந்த மஸ்ஜிதுல் குபாவை அங்கீகரிக்கும் விதமாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சூரத்து தௌபாவில் ஒரு வசனம் சொல்லுகிறான், ல மஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா மின் அவ்வலி யௌமின் அஹக்கு அன் தகூம ஃபீஹி. அதாவது இறையச்சம் என்கிற அந்த விஷயத்தின் மூலமாக அடித்தளமிடப்பட்ட பள்ளிவாசல் என்று அல்லாஹ் தஆலா அந்த மஸ்ஜிதுல் குபாவை சொல்கிறான். அந்த மஸ்ஜிதுல் குபாவை ஒட்டி இருக்கக்கூடிய மனிதர்கள் சஹாபாக்கள் அவங்கள புகழ்ந்து அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திற்கு அடுத்தபடியாக சொல்கிறான். என்ன சொன்னா அல்லாஹ்? ஃபீஹி ரிஜாலுன், அந்த குபாவை சுற்றி மனிதர்கள் இருக்கிறார்கள், யுஹிப்பூன அன் யததஹரு, அவர்கள் பரிசுத்தமாக இருப்பதை சுத்தமாக இருப்பதை அவர்கள் விரும்புகிறார்கள். வல்லாஹு யுஹிப்புல் முத்தத்தஹிரீன், இப்படி சுத்தமாக இருப்பவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குபாவாசிகளை அந்த சஹாபாக்களை இவர்கள் சுத்தமாக இருப்பதை விரும்புகிறார்கள், இவர்களை நான் விரும்புகிறேன் என்று குபாவை தொடர்ந்து இந்த செய்தியை சொல்கிறார் என்று சொன்னால் சஹாபாக்கள் ஒவ்வொருவரும் தனித்தனி சிறப்பிற்கு உரியவர்கள். ஆனால் இங்கே இந்த மஸ்ஜிது குபாவாசிகளை மட்டும் அல்லாஹ் நான் நேசிக்கிறேன், இவர்கள் சுத்தமாக இருப்பதை விரும்புகிறார்கள், நானும் விரும்புகிறேன். என்ன காரணம் என்று நாம் தஃசீருடைய சபபு நுஸூலில் நாம் ஆய்வு செய்கிற போது கிடைக்கிறது. இந்த குபாவாசிகள் அவங்க என்ன செய்வாங்கன்னா, பொதுவாக நம்ம இஸ்திஞ்சா மலம் ஜலம் கழித்து விட்டு தூய்மை செய்ய வேண்டும், தண்ணீரால் தூய்மை செய்ய வேண்டும். ஆரம்ப காலகட்டத்தில் விட்டைகள் எலும்புகள் சல்லாசம் தடுத்திருந்தாங்க. அதே மாதிரி கற்களில் சுத்தம் செய்யக்கூடிய நடைமுறை இன்றும் உண்டு. அப்போ இந்த குபாவாசிகள் என்ன செய்வாங்கன்னா, அவர்கள் கற்களாலும் சுத்தம் செய்வார்கள், கற்களால் சுத்தம் செய்துவிட்டு அதற்கு பிறகு தண்ணீராலும் சுத்தம் செய்வார்கள். இந்த குணம் அல்லாஹ்வுக்கு பிடித்து போய் அவர்களை நான் நேசிக்கிறேன், காரணம் அவர்கள் சுத்தமாக இருப்பதை விரும்புகிறார்கள் என்ற, அதாவது இஸ்திஞ்சா செய்துவிட்டு இந்த முறையில் சுத்தம் செய்பவர்களை நான் விரும்புகிறேன் என்று அல்லாஹு தஆலா வசனத்தை இறக்கி இருக்கிறான் என்று சொன்னால் எந்த அளவிற்கு அல்லாஹ் சுத்தத்தை விரும்புகிறான் என்பதை நாம் இந்த வசனங்களின் மூலமாக புரிந்து கொள்கிறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லுவாங்க, அத்துஹூரு ஷத்ருல் ஈமான், ஈமானில் ஒரு அங்கம் சுத்தம். இன்னொரு ஹதீஸில் அத்துஹூரு நிஸ்ஃபுல் ஈமான், ஈமானில் பாதி சுத்தம் என்றார்கள். மேற்சொல்லப்பட்ட ஹதீஸில் ஈமானில் ஒரு அங்கம் என்றும் ஈமானில் பாதி சுத்தம் என்று சொன்னால் எந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்தத்தினுடைய அவசியத்தை இந்த உம்மத்துக்கு புரிய வைத்திருக்கிறார்கள் பாருங்கள்.
அதனால தான் நாம் ஒவ்வொரு தொழுகையிலையும் ஒது செய்கிறோம். அந்த ஒழுவினுடைய நோக்கம் என்ன? உதுவில் 2 விஷயம் இருக்குது. உடல் சுத்தமாகிறது, ஆன்மா சுத்தமாகிறது. உடல் சுத்தமும் ரூஹு சுத்தமும் இந்த உதுவின் மூலமாக ஏற்படுகிறது. அப்போ முகத்தை கழுவுகிறோம், முகத்தில் இருக்கக்கூடிய தூசிகள் நீங்குகிறது. மூக்கை கழுவுகிறோம். எந்த மதத்திலையும் அடிக்கடி மூக்கை சுத்தம் செய்ய வேண்டும் என்கிற செய்தியெல்லாம் இஸ்லாத்தை தவிர வேறு எங்குமே இல்லை. மூக்கை சுத்தம் செய்கிறோம், வாயை கொப்பளிக்கிறோம். அப்போ உதுவில் இது கட்டாயம். இது செய்யவில்லை என்று சொன்னால் உது பரிபூர்ணமாகாது. அப்போ இந்த இடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதத்துக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய உதுவிலும் கூட வாய் கொப்பளித்தல், அதே போல நாசிக்கு தண்ணீர் செலுத்துகிற இந்த 2 அம்சங்களை கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால் அதன் பின்னணியில் சுத்தம் எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவில் ஒருத்தர் தூங்குறார், தூங்கி எழுந்திரிச்சு மறுநாள் காலையில் எந்திரிக்கிறார். இப்போ எல்லாம் நம்ம டாய்லெட்ஸில் டேப்பை வச்சுருக்கிறோம். டேப்பை திறந்து என்ன செய்கிறோம், நம்ம முகத்தை கழுவுறோம், ப்ரஷ் பண்ணிக்கிறோம். ஆரம்ப காலகட்டத்தில் அப்படிலாம் இல்லை. எல்லாம் ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொட்டிகளில் தான் தண்ணியை தேர்த்து வச்சுருப்பாங்க. அதில் தான் தண்ணி இருக்கும், பாத்திரங்களில் தான் தண்ணி இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு மைனூட்டாக சுத்தம், ஒரு மூமின் எப்படியெல்லாம் சுத்தத்தை பேண வேண்டும் என்கிற ஒரு ஒழுக்கத்தை சொல்லித் தருகிறார்கள் பாருங்கள். இரவு நேரத்தில் நீங்கள் தூங்கிட்டீங்க, தூங்கி எழுந்தவுடன் உங்களுடைய கைகளை நேரடியாக பாத்திரத்தில் போய் வச்சிடாதீங்க. காரணம், அந்த நேற்று இரவு நீங்கள் தூங்குகிற போது உங்களுடைய கைகள் எப்படி இருந்தது உங்களுக்கு தெரியாது. அந்த கைகள் நஜீஸான இடத்தில் நீங்கள் கைகளை வைத்திருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது விஷ ஜந்துக்கள் உங்களுடைய கைகளிலே ஏறி இருக்கலாம். எனவே முதல்ல சுத்தம் செஞ்சுட்டு பாத்திரத்துக்குள்ளே கையை விடுங்க. நேரடியாக கையை விட்டீர்கள் என்றால் நஜீஸாகிவிடும், சில நேரங்கள் அது விஷமாகிவிடும் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கி எழுந்திருக்கிற போது கூட இந்த ஒழுக்கத்தை சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்தத்தினுடைய அவசியத்தை இந்த உம்மத்துமார்களுக்கு புரிய வைத்திருக்கிறார்கள் பாருங்கள். அதே இன்னொரு பக்கமும் பார்க்கிறோம். சுத்தத்தை நாம் பேணவில்லை என்று சொன்னால் அது கபரிலும் நாளைக்கு மறுமையிலும் பாதிக்கும் என்பதையும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துமார்களுக்கு எச்சரித்திருக்கிறார்கள். நாம் எல்லாம் கேள்விப்பட்ட ஒரு ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 கபர்களை கடந்து போவார்கள். அப்போ சஹாபாக்கள்கிட்ட சொல்லுவாங்க, இந்த 2 கபர்களிலும் வேதனை செய்யப்படுகிறது, ஆனால் பெரிய பாவத்துக்காக இல்லை, சிறிய பாவத்திற்காகத்தான். ஒருவர் இந்த உலகத்தில் வாழ்கிற போது கோல் சொல்லி வாழ்ந்தார், புறம் பேசி வாழ்ந்தார், எனவே இப்பொழுது அவர் வேதனை செய்யப்படுகிறார். 2வது சொன்னாங்க, சிறுநீர் கழித்து விட்டு சரியான முறையில் அவர் சுத்தம் செய்யவில்லை, எனவே அவர் வேதனை செய்யப்படுகிறார். அப்படின்னு என்ன நடக்கிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு மேலிருந்து பார்க்கிறார்கள். எதற்காக வேதனை செய்யப்படுகிறார்கள் என்பதையும் பார்க்கிறார்கள். அதை உம்மத்துமார்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிய வைக்கிறாங்க. அடுத்து ஒரு மரத்தினுடைய கிளையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைச்சு அந்த 2 கபர்களுக்கு மேலே வச்சுட்டு சொன்னாங்க, இந்த 2ம் தஸ்பீஹ் செய்யும் காலமெல்லாம் கீழே அந்த அவர்களுடைய கபர்களுக்கு வேதனை நிப்பாட்டப்படுகிறது, குறைக்கப்படுகிறது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நம்ம இந்த ஹதீஸில் ஒன்றை புரிகிறோம், நாம் சரியான முறையில் சுத்தம் செய்யலைன்னா அது நம்முடைய கபூரில் வேதனைக்கு காரணமாக அமைகின்றது, நரகத்திலும் வேதனை செய்யப்படுவதற்கு காரணமாக அமைகிறது என்று சொன்னால் ஒவ்வொரு முஃமினுடைய வாழ்வில் சுத்தம் எந்த அளவுக்கு முக்கியமானது என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக புரிந்து கொள்கிறோம். அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்தம் சம்பந்தமாக சொல்லும் பொழுது வீட்டை நீங்கள் சுத்தமாக வைத்திருங்கள், வீட்டினுடைய முற்றத்தை நீங்கள் சுத்தமாக வைத்திருங்கள். யகூதிகளை போல நீங்கள் வீட்டினுடைய முற்றங்களை தூய்மைப்படுத்தாமல் குப்பைகளை கொட்டி நீங்கள் அசுத்தமாக வைக்காதீர்கள் என்று வீட்டை எப்படி வைத்துக்கொள்ள வேண்டும் என்றும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய விஷயங்களில் நம்ம வீட்டை நம்ம சுத்தமாக வச்சுருக்கிறோம், ஆனால் அண்டை வீட்டுக்காரர் பக்கத்தில் இருக்கக்கூடிய நெய்பர்ஸ் இருக்காங்க பாருங்கள், அவங்க வீட்டில் போய் குப்பையை போடுறோம், அவங்க வீட்டில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை போடுறோம். வீட்டுக்கு மேலே இருந்துக்கிட்டே குப்பையை கீழே எடுத்துகிட்டு போடுறதுக்கு நமக்கு பொறுமை இல்லை, மேலிருந்து வீசுகிறோம். அப்போ அது சரியான முறையில் கீழே விழுதா, அல்லது ஏதாவது ஒரு சாம்பார் பாக்கெட்டு ஏதாவது குழம்பு பாக்கெட் மாதிரி போட்டு அதை தூக்கி போட்டால் கீழே விழுகிற போது அந்த இடம் ஃபுல்லாக நஜீஸாகி விடுகிறது. யார் மேலேயாவது பட்டுருச்சு, ஒயிட் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போகிறாங்க, அவங்களுடைய நிலைமை எப்படிப்பட்டது? அப்போ அவங்கெல்லாம் பழிச்சாங்கன்னா அந்த சாபத்திற்குரியவர்களாக ஆகிவிட்டோம் என்றால் அப்போ அந்த நபருடைய நிலைமை என்ன? இப்போ அண்டை வீட்டுக்காரர் விஷயத்தில் துன்பம் தரக்கூடாது என்பதில் இந்த சுத்த விஷயமும் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, 3 விஷயத்தையும் தொடர்ந்து சொல்வார்கள். யார் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் ஈமான் கொள்கிறாரோ அவர் நல்லதை பேசட்டும் அல்லது மௌனமாக இருக்கட்டும். அல்லது 2வது சல்லாசம் சொல்லுவாங்க, மன்கா யுக்மினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி ஃபல் யுக்ரிம் லைஃபஹு. யார் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்புகிறாரோ அவர் விருந்தாளிகளை கண்ணியப்படுத்தட்டும். 3வது சல்லாசம் சொல்லுவாங்க, மன்கான யுக்மினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி ஃபல் யுஹ்சின் இலா ஜாரிஹி. யார் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்புகிறாரோ தன்னை அண்டை வீட்டுக்காரிடத்திலே அவர் மிக அழகான முறையில் நடந்து கொள்ளட்டும் என்பார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, வல்லாஹி லா யுக்மின் வல்லாஹி லா யுக்மின் வல்லாஹி லா யுக்மின். 3 தடவை சொல்லுவாங்க. ஒரு மனிதன் முக்மீனாகவே இருக்க முடியாது. அல்லாஹ் மீது சத்தியம் விட்டு சொல்கிறேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முறை சத்தியம் செய்துவிட்டு ஒரு முக்மீனாக ஒருவர் இருக்கவே முடியாதுன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லலாம், யாரை பற்றி நீங்கள் சொல்கிறீர்கள்? ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, அல்லதி லா யமனு ஜாருஹு பவாயிகஹு. எந்த அண்டை வீட்டுக்காரர் அவர் பக்கத்து வீட்டுக்காரனுடைய துன்பங்களிலிருந்து நிம்மதி பெறவில்லையோ அவர் மூமினாக இருக்க முடியாது. இப்போ நான் முக்மீன் என்று சொன்னால் என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் என்னுடைய துன்பங்களில் இருந்து அவர் நிம்மதியாக இருக்கணும். என்னுடைய நாவாலும் கரத்தாலும் என்னுடைய செயல்பாடுகள்னாலும் பக்கத்து வீட்டுக்காரர் அவர் எந்த விதமான துன்பத்தையும் அவர் அனுபவித்திருக்கக்கூடாது. அப்படி அனுபவிக்காமல் இருந்தால் தான் நான் முக்மீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வை. அப்படியானால் இந்த சுத்தம் விஷயத்தில் கூட குப்பைகளை அங்கே கொட்டுகிறோம், அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறோம் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் நம்மை எச்சரிக்கிறது. அப்படியானால் சுற்றுப்புற சூழல் அதை பாதுகாப்பதில் மிக மிக முக்கியமானது தனி மனித ஒழுக்கம், தனி மனித சுகாதாரம். அப்போ ஒவ்வொருவரும் தனித்தனியாக இந்த சுத்தத்தை பேணுகிற போது ஒவ்வொரு நபரும் சுத்தத்தை பேணினாரே ஆனால் அடுத்த கட்டம்தான் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற சூழலை பாதுகாக்க முடியும். 2வது, சுற்றுப்புற சூழலில் மிக முக்கியமான பங்குன்னு பார்த்தீங்கன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்து கொடுத்த ஒரு சுன்னத்து மரம் நடுவது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரம் நடுவதை சுன்னத்தாக ஆக்கியிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லுவாங்க, யார் ஒருத்தர் ஒரு செடி நடுகிறார் அல்லது விவசாயம் பண்ணுறாரு, அதில் அறுவடையை யாராவது மனிதனோ விலங்கோ சாப்பிடுகிறார்கள், அல்லது மரம் செடியை நட்டார், அது மரமாகி அந்த மரத்தின் மூலமாக பழத்தை யாராவது ஒரு நபர் சாப்பிடுகிறார், பிரயாணி சாப்பிடுகிறார் அல்லது விலங்கினம் சாப்பிடுகிறது என்றால் அதற்கும் கூட நன்மை, அதுவும் சதக்காகவாக பார்க்கப்படுகிறது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ மரத்தை நடுவதும் கூட பெருமானாரின் சுன்னத். அதை நட்டால் அதன் மூலம் கிடைக்கிற பழங்களின் மூலமாக, விளைச்சலின் மூலமாக சதக்காவுடைய நன்மை எழுதப்படுகிறது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸில் இப்படி சொல்லுவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கியாமத்து நாள் நெருங்கிருச்சு, கியாமத்து நாள் சமீபமாயிருச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் கியாமத்து வரப்போகிறது என்பதை ஒருவர் நிதர்சனமாக பார்க்கிறார். இப்போ இவர் என்ன செய்யணும்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அவர் கையில் ஒரு சின்ன செடி இருந்தால் அந்த செடியை நடட்டும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாருங்க, கியாமத்து நாள் நெருங்கிருச்சுன்னா அதனுடைய அமளித்துவைகள், அதனுடைய ஆபத்துகள் எவ்வளவு மோசமானதாக, எவ்வளவு கடுமையானதாக இருக்கும். அந்த நேரத்தில் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செடியை நட்டு வையுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்று சொன்னால், மரங்கள் நட்டப்படுவதிலும் மரங்கள் உருவாக்கப்படுவதிலும் சுற்றுப்புற சூழல் அமைந்திருக்கிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கமாக சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு மரங்களுடைய நிலைகளை பார்க்கிறோம். சயின்ஸ் என்ன சொல்லுது, ஒரு மரம் அதிகபட்சமாக 50 வருஷம் இந்த உலகத்தில் வாழும். அந்த 50 வருஷத்தில் 2700 கிலோ ஆக்சிஜனை அது வெளிப்படுத்துது. இப்போ சராசரியாக ஒரு மரம் ஆண்டிற்கு 260 பவுண்ட் என்ன செய்யுதுன்னா ஆக்சிஜனை வெளிப்படுத்துது. இப்போ இந்த மரங்கள் எல்லாம் இருக்கிற காரணத்தினால்தான் மனிதனால் நிம்மதியாக சுவாசிக்க முடிகிறது. ஒருவேளை இந்த மரங்கள் எல்லாம் இல்லைன்னா என்ன ஆகும்? நாம் எல்லாம் கொஞ்சம் கற்பனை செஞ்சு பார்ப்போமே. இந்த ஆக்சிஜன் சிலிண்டர் அப்படிங்கிறது இன்றைக்கி விற்பனைக்கு இருக்குது. நோயாளிகள் கஷ்டப்படுகிற போது அதை யூஸ் பண்ணுறாங்க. ஒரு சிலிண்டருடைய விலை எவ்வளோ தெரியுமா? 200 ரூபாய். ஒரு நாள் ஒரு மனுஷன் சுவாசிக்கணும்னா 3 சிலிண்டர் தேவை. 3 சிலிண்டராக 2100 ரூபா ஆச்சு. ஒரு வருஷத்துக்கு 7,66,000 ரூபா.
சராசரியாக 65 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்கிறான்னு வச்சுக்கோங்களேன். 5 கோடி ரூபாய் சுவாசத்திற்காக மட்டுமே அவன் செலவு செய்யணும். ஆனால் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இலவசமாக இதை நமக்கு மரங்களின் மூலமாக தருகிறான் என்று சொன்னால் எவ்வளவு பேர் உபகாரத்தை அல்லாஹ் செய்கிறான். எனவே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரத்தை நடுங்கள், காரணம் அது சுற்றுப்புறச் சூழலை உருவாக்கும், பாதுகாக்கும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு அந்த மரங்களை வெட்டுகிறோம், நவீனமாக்குகிறோம் என்கிற பெயரில் காடுகளை அழிக்கிறோம். அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன? மழைகள் இல்லாமல் போகிறது. எத்தனையோ நாடுகளில் தண்ணீரே இல்லை, தண்ணீர் பஞ்சம். அப்போ காடுகள் மரங்கள் நிறைந்திருக்கிற போது தான் இயற்கை சூழல் செல்வ செழிப்பாக இருக்கும். சமீபத்தில் ஜூலை 30-31 கேரளா வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு. நம்ம எல்லாம் அந்த செய்தி அறிந்திருக்கிறோம். நூற்றுக்கணக்கான நபர்கள் வஃபாத்தானாங்க. அதில் இல்லங்களை இழந்தார்கள், உடைமைகளை இழந்தார்கள். ஒரு குடும்பத்தில் 7-8 பேர் இருந்தாங்கன்னா 7 பேர் இறந்துடுறாங்க, ஒரே ஒருத்தர் மட்டும்தான் இருந்தார். அவருடைய உடல்கள் எல்லாம் கூட கிடைக்கல. இந்த ஜனாசா இருக்கா அப்படின்னு அந்த மெஷினை வச்சு என்ன செய்கிறாங்கன்னா செக் பண்ணுறாங்க. சரி, ஜனாசா இருக்குன்னு கிட்ட போய் பார்த்தா வெறும் தலை மட்டும் இருக்கிறது, கை மட்டும் இருக்கிறது. பெரிய பாதிப்பு. அல்லாஹ் தஆலா வஃபாத்தான அத்தனை பேருக்கும் ஷஹாதத் மரணத்தை தருவானாக. இழந்தவங்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மிக சீக்கிரமாக அதிலிருந்து விடுபடுவதற்கும் அல்லாஹ் பொருளாதார உதவிகளையும் செய்வானாக. இப்போ இந்த நிலச்சரிவு இதை நம்ம 2 நிலையில் பார்க்கிறோம். ஒன்று, அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் எதுவுமே நடக்காது, எந்த ஒன்றாக இருந்தாலும் சரி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், குல்லை யுசீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா. எந்த ஒன்றாலும் அல்லாஹ் விதிக்காமல் நடக்காது, அதில் மாற்று கருத்தே இல்லை. அப்போ இந்த நிலச்சரிவு ஏற்பட்டதற்கு அல்லாஹுடைய நாட்டம் அது காரணம். ரெண்டாவது, அல்லாஹ் குர்ஆனில் 2 செய்தியை சொல்கிறான். ஒமா அசாபக மின் ஹசனத்தின் ஃபமினல்லாஹ். உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது வந்தால் அதற்கு காரணம் நான், என்னின் மூலமாகத்தான் உங்களுக்கு நல்லது வருது. அப்போ என்னுடைய நியமத். அப்போ நல்லது நடப்பதற்கு என் அருள் வேண்டும், அல்லாஹ் சொல்லக்கூடிய முதல் செய்தி. ரெண்டாவது அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஒமா அசாபக மின் சய்யிஅத்தின் ஃபமின் நஃப்ஸிக். உங்களுக்கு ஏதாவது தீமை ஏற்பட்டால் அதற்கு காரணம் நான் அல்ல, நீங்கள் என்று சொல்கிறான். இன்னொரு இடத்துல உங்களுடைய கைகள் சம்பாதித்த வினை என்று சொல்கிறான். அப்படியானால் இப்போ இந்த நிலச்சரிவில் அல்லாஹ்வுடைய நாட்டமும் சம்பந்தப்பட்டிருக்கு, மனிதனின் செயல்பாடுகளும் சம்பந்தப்பட்டிருக்கு. அப்படியானால் மனுஷன் பாவம் என்பதும் அதில் அர்த்தம் வரலாம். இன்னொரு காரணம் என்னன்னா, இயற்கை சூழலை மனிதன் மாற்ற நினைக்கிற போது ஆபத்து ஏற்படும் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக சொல்கிறான். அப்போ அந்த வயநாடு சுற்றி அந்த 8 கிலோமீட்டர் 14 கிலோமீட்டருக்கு பாதிப்படைஞ்சு பூமிக்குள்ளே போயிருக்கு அப்படின்னா என்ன காரணம்? இன்றைக்கு புவியியலாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள், அறிவியலாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சமீப காலமாக ரெசார்ட்டுகள் அதிகமாக உருவாக்கப்பட்டதும், பெரிய பெரிய சுரங்கங்கள் தோண்டப்பட்டதும், மரங்கள் வெட்டப்பட்டதும் தான் நிலச்சரிவிற்கு காரணம். அப்போ அவங்க கடைசியில் இந்த நிலச்சரிவுக்கு காரணம் மரங்கள் தான், மரங்கள் இருந்திருந்தால் இது ஏற்பட்டிருக்காது. அதே போல் அந்த தண்ணி வந்த பாதையெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், மலைகளில் தண்ணீர் மழைத்தண்ணி வருகிற போது அந்த வழியாக வந்து தான் ஆற்றில் அப்படியே ஆற்றில் கலந்து கடலை போய் சேரும். இந்த தண்ணீர் வந்த வழியில் தான் அவர்கள் இல்லங்களை கட்டியிருக்கிறார்கள். இன்றைக்கும் கூட பாருங்கள், சென்னையில் அதிகமான மழை பெஞ்சால் எங்கெங்கெல்லாம் ஏரின்னு பேர் இருக்குதோ அங்கெல்லாம் பெரிய சிரமமாக போயிடுது. அப்போ வீட்டை கட்டிட்டு மொட்டை மாடியில் போய் நிற்கிறோம். யாராவது சாப்பாடு போட மாட்டாங்களா, ஹெலிகாப்டரில் வரமாட்டாங்களா, போட்டில் வரமாட்டாங்களா? அப்போ சென்னைக்கு மழை தாங்க முடியவில்லை என்று சொன்னால் காரணம் என்னன்னா, இந்த மாதிரியான ஏரிகள், குளங்கள், குட்டைகள் இவற்றையெல்லாம் நாம் கட்டிடங்களாக உருவாக்கி இருக்கிறோம். அப்போ மனிதன் செய்யக்கூடிய காரணத்தினால்தான் வேதனைகள் வருகிறது என்று நாம் இந்த வசனத்தின் மூலமாக புரிகிறோம் என்று சொன்னால், மரங்களுடைய பயன்கள் எவ்வளவு தூரம் முக்கியம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் பின்னி பிணைந்ததாகத்தான் ஆக்கியிருக்கிறான். மனுஷன் மட்டும் இல்லை, எல்லா உயிரினங்களையும் ஒன்றிணைத்திருக்கிறான்.
அதே போல இவர்களோடு இவைகளோடு நாம் ஒன்றாக பயணித்து அவைகளுக்கு என்னென்னலாம் பிரச்சனையோ அவற்றை விட்டும் தவிர்த்து கொள்கிற போது தான் நமக்கு பிரச்சனை வராமல் இருக்கும். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை அப்படித்தான் படைத்திருக்கிறான். இப்போ மான்கள் காட்டில் அதிகமாக இருக்கும். இப்போ நாம் போய் அதை கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை. மான் அதிகமாக இருக்கே, அதனால் நம்ம என்ன செய்யறது, மனிதன் அதை யோசிக்க வேண்டிய தேவையே இல்லை. அவைகளை குறைப்பதற்கு அல்லாஹ் புலிகளையும் வனவிலங்குகளையும் வைத்திருக்கிறான். அப்போ எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு இன்னொரு வனவிலங்கை வைத்து அல்லாஹ் பூமியை சமன் செய்கிறான். இதுதான் அல்லாஹுடைய இந்த படைப்பின் நியதி. இந்த இயற்கை நியதிற்கு மாற்றமாக நாம் மாற்றுகிற போது சுற்றுப்புற சூழல் அங்கே பாதிக்கிறது. இங்கிலாந்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு மாகாணத்தில் மலேரியா அதிகமாகிடுச்சு. கொசுக்கள் அதிகமாகனா மலேரியா வரும். கோடிக்கணக்கான அளவில் கொசு. இவற்றை அழிக்க வேண்டும் என்பதற்காக ரசாயன மருந்த கொசு எங்கெல்லாம் இருந்துச்சு அங்கே அடித்தாங்க, இறந்துருச்சு, முழுமையாக ஒழிக்கப்பட்டுச்சு, மலேரியாவையும் குணப்படுத்திட்டாங்க. ஆனால் இன்னொரு விளைவு என்ன ஆச்சுன்னா, அந்த மருந்து அடிக்கும் போது பல்லிகளும் ஓநாய்களும் செத்துருச்சு. பல்லிகளும் ஓநாயும் சாகும் போது அடுத்து என்ன ஆகுதுன்னா, பூனைகள் எல்லாம் உணவிற்கு வழி இல்லாமல் செத்து மடிகின்றன. அப்போ பாருங்க, கொசுவை அழிக்கிறோம் என்ற ரசாயனத்தை பயன்படுத்தினோம். அதற்கு பிறகு அதனுடைய பாதிப்பால் ஓநாயும் பல்லிகளும் இறந்துருச்சு. இவைகள் உணவாக கிடைக்காதனால் பூனைகள் இறந்து விடுகின்றன. எலிகளை அடக்குவதற்கு அல்லாஹ் படைத்த பிரம்மாண்ட ஒரு உயிரினம் தான் பூனை. பூனை இல்லாததனால் எலிகள் பெருத்து விடுகின்றன. ஒரு கட்டத்தில் எந்த நோய் வரக்கூடாதுன்னு அவங்க விரட்டினாங்களோ ஒரு கட்டத்தில் பிளேக் நோய் என்கிற எலியின் மூலமாக பரவுகிறது. கடைசியில் அதை சமாளிப்பதற்காக இங்கிலாந்துலேருந்து என்ன செய்கிறாங்க, வேறு ஒரு நாட்டில் 16,000 பூனைகளை விலைக்கு வாங்கி அந்த பூனைகளுக்கு பேராஷூட்லாம் தயாரித்து அதை அந்த இருக்கக்கூடிய எலிகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல அதை பறக்க விட்டு அந்த இடத்துல பூனைகள் இறங்கியதற்கு பிறகுதான் எலிகள் முழுமையாக கொல்லப்பட்டு பிளேக் நோய் மறைந்தது என்பதாக நாம் இங்கிலாந்துடைய வரலாற்றின் மாகாணத்தின் பின்னணியில் நாம் இந்த செய்தியை படிக்கிறோம் என்று சொன்னால், அப்போ இயற்கைக்கு மாற்றமாக நாம் நடக்கிற போது அது சில நேரங்களில் நமக்கு சாதகமாக அமையலாம், பிரம்மாண்ட பேரழிவை ஏற்படுத்தும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதே போல் இன்னொரு செய்தி, ஐரோப்பாவிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு நிறைய பேர் தஞ்சம் போனாங்க. ஆஸ்திரேலியா அப்படின்றது இடையில் அது உருவாக்கப்பட்ட நாடு. அப்போ ஐரோப்பிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு போகும்போது ஐரோப்பா வாசிகள்லாம் பார்த்திங்கன்னா முயல்களை வேட்டையாடக்கூடிய அதை சாப்பிடக்கூடிய வளமை உள்ளவர்கள். ஆஸ்திரேலியாவில் முயல் இனமே கிடையாது. அல்லாஹ் அந்த பூகோள அமைப்பை அப்படி தான் வச்சுருக்கான். அல்லாஹ் அப்படி படைத்ததில் 1000 காரணங்கள் இருக்கிறது. அதே நிலையில் மனிதன் போகிற போது தான் அந்த சூழல் சாதகமாக அமையும். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, ஆஸ்திரேலியாவிலையும் அந்த முயல்கள் வேண்டும் என்பதற்காக 12 ஜோடிகளை ஐரோப்பாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்து விட்டாங்க. 12 ஜோடிகள் பெருகுகிறது. ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா, வேட்டையாட வேண்டும், வீட்டில் அது ஒரு ரசிக்கக்கூடிய விலங்கு நினைத்தார்கள். இனப்பெருக்கம் அதிகமாகி ஒரு கட்டத்தில் அவங்களுடைய விவசாய பயிர்களை எல்லாம் தின்றுவிட்டது. அதை கட்டுப்படுத்துவதற்கு என்னென்னவோ முயற்சி செய்கிறாங்க. பெரிய பெரிய சுவர்களை எல்லாம் கட்டுகிறார்கள், ஆனால் முடியல. விஷம் வைக்கிறார்கள், விஷம் வச்சாலும் சாப்பிட்டுக்கிட்டு நிம்மதியாக தைரியமாக ஓடுகிறது. ஒரு கட்டத்தில் அந்த இனப்பெருக்கத்தை தடை செய்யக்கூடிய மாத்திரைகளை கொடுத்ததற்கு பிறகுதான் அது முழுமையாக அழிக்கப்பட்டது என்பதாக ஆஸ்திரேலியாவுடைய வரலாற்றிலே நாம் இந்த செய்தியை பார்க்கிறோம் என்று சொன்னால், இயற்கை சூழல் அல்லாஹ் எப்படி அமைத்திருக்கிறானோ அதே பிரகாரம் இந்த மனித சமூகம் போகிற போது பேரழிவில் இருந்து பாதுகாக்க முடியும். மாற்றமாக போகிற போது சுற்றுப்புற சூழல் அங்கே பாதிக்கப்படுகிற போது அங்கே பேரழிவை அல்லாஹ் அதன் மூலமாக தருவான் என்பதை நிகழ்வின் மூலமாக பார்க்கிறோம். அப்போ சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு விஷயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறைகளில் முதலாவது தனி மனித சுத்தம், 2வது மரங்களை நடுதல், 3வது நீர்நிலைகளை பாதுகாத்தல். இன்னைக்கு நீர்நிலைகள் இல்லாமல் போயிடுச்சு. எத்தனையோ ஏரிகள், எத்தனையோ குளங்கள் எல்லாம் மனிதனுடைய ஆக்கிரமிப்பால் அங்கே கட்டிடம் கட்டப்பட வேண்டும் என்பதற்காக அழிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு தண்ணீருக்காக கஷ்டப்படுகிறோம். ஒரு நாட்டில் ஒரு துளி அளவுக்கு கூட தண்ணீர் இல்லாமல் எத்தனையோ பகுதிகளிலே மக்கள் வாழக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம்.
அப்போ தண்ணீரின் சிக்கனம் குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய பேசியிருக்கிறாங்க. நீங்கள் ஆற்றில் ஓடக்கூடிய தண்ணீரில் நீங்கள் ஒது செய்தாலும் 3 தடவைக்கு மேலே நீங்கள் ஒது செய்யக்கூடாது. 3 தடவைக்கு மேலே உறுப்பை கழுவக்கூடாது. 4வது தடவை கழுவினால் அது இஸ்ராப் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ தண்ணீர் மிதமிஞ்சியதாக இருந்தாலும் அதை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, 2 பழிப்பிற்குரிய காரியங்களில் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். மரங்களுக்கு கீழே, நிழல் தரக்கூடிய மரங்களுக்கு கீழேயும் தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய நீர்நிலைகளுக்கு அருகாமையில் நீங்கள் அசுத்தம் செய்யாதீர்கள். அப்படி அசுத்தம் செய்தீர்களே ஆனால் மனிதர்களுடைய பழிப்பிற்கும் நீங்கள் ஆளாக வேண்டி வரும், மலக்குமார்களின் சாபத்திற்கும் நீங்கள் ஆளாக வேண்டி வரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுற்றுப்புறல் விஷயத்தில், குறிப்பாக நீர்நிலைகள் விஷயத்தில் கூட இவ்வளவு செய்திகளை சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், சுற்றுப்புற சூழல் ஒரு சமூகத்திற்கு அழகாக அமைகிற போது அல்லாஹ் தஆலா அதன் மூலம் ஆரோக்கியத்தையும் செழிப்பையும் தருகிறார். அவைகள் மாறுகிற போது நோய்களும், நோய்களை தாண்டி ஒரு இனம் முழுமையாக அழிக்கப்படுவதற்கும் இயற்கை சீரழிவுகளும் பேரழிவுகளும் ஏற்படுவதற்கு சுற்றுப்புற சூழலை சரியான முறையில் பேணாமல் போனால் காரணமாக அமையும் என்பதை நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகளின் மூலமாக புரிந்து கொள்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சுகாதாரம் சம்பந்தமாக, சுற்றுப்புற சூழல் சம்பந்தமாக எவற்றையெல்லாம் சொல்லியிருக்கிறார்களோ அவற்றையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து உடல் சுத்தத்தை பேணக்கூடியவர்களாகவும் ஆன்மா சுத்தத்தை பேணக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை ஆக்கியல் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.